எது மலையாளத்துல பிரம்ம யுகம் சொல்லி ஒரு மாஸ்டர் பீஸ் படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரா. அப்ப இந்த படத்தை பார்க்கணுமே சொல்லி பார்த்தங்க. பார்த்து முடிச்சப்பறம் இந்த படம் எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்றேன் வாங்க. சோ படம் பேர் என்ன, டைசி இராய். இது ஒரு மலையாள ஹாரர் மூவிங்க. பட் தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது பிரணவ் சாருக்கு வேண்டிய ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. இந்த ஒரு விஷயம் பிரணவ் சாருக்கு தெரிஞ்சப்பறம் பிரணவ் சார் அவங்க வீட்டுக்கு துக்கம் விசாரிக்காண்டி போறாங்க. ஒன்ஸ் துக்கம் விசாரிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தப்பறம் அவர் வீட்டுல அமானுஷமா ஒரு சொல்யூஷன் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா டெக்னிக்கலா பார்க்கும்போது ஒரு ஹாரர் படத்தை எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பா எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் தாறுமாறா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி பிரணவ் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரணவ் சார் தாண்டி இந்த படத்துல 4-5 மெயின் கேரக்டர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்குங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா இன்ட்ரோல வச்சு அந்த ட்விஸ்ட் நான் உண்மையிலே ப்ரெடிக்ட் பண்ணல. அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் எனக்கு அந்த ஸ்லோனஸ் டிஸ்டர்ப் பண்ணலங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இந்த படத்துல டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம்னா, இந்த படத்துல ஹாரர் எலிமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சிருக்கணும்னு சொல்லி தோணுச்சு. குறிப்பா இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா, அதனால நான் ரொம்ப ஜாஸ்தியா எதிர்பார்த்தேன். இந்த படத்துல ஹாரர் எலிமெண்ட் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம்னு சொல்லி தோணுச்சுங்க. சோ எனக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. மத்தபடி நான் இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், நீங்க இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.